Hi friends, welcome to our channel Tips to Grow. This is Arun Chakravarti. Wish you all a happy new year. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் வந்து ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ஒவ்வொரு நியூ இயருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு நம்மளோட விருப்பங்கள் எல்லாம் வந்து ஒரு ரெசல்யூஷனாக வந்து கண்டிப்பாக எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது வந்து வெரி ஃபியூ பீப்புள் ஒன்லி வில் கெட் சக்சீடட் இன் தோஸ் திங்ஸ், ரைட்? ஸோ கொஞ்சம் பேர் வந்து கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு சில பேர் வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு கூட சரி. ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்து நம்ம அதை வந்து பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ரெசல்யூஷன்ஸ் போகும். வெரி ஃபியூ பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சக்ஸஸ் பண்ணது வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க ஒரு மறுபடியும் வந்து ஒரு நியூ ரெசல்யூஷன்ஸ்க்கான லிஸ்ட்டை போடுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர் என்ன எடுத்தோமோ அதே லாஸ்ட் இயர் எடுத்துருப்பாங்க. லாஸ்ட் இயர் என்ன எடுத்தோமோ அதே தான் இந்த இயர் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அதே அவங்களால வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது, ஃபாலோ பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து சேம் ரெசல்யூஷன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வருவாங்களே தவிர பட் அதை அச்சீவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து கனவுகள் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே வந்து அதுக்குண்டான கோல் இருக்கும். ஸோ அந்த கோலை வந்து அதுக்கு அடுத்த லெவலாக வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஆக்ஷன் பிளான்ன்றது தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்க போகிறீங்க உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்குன்றதை பற்றி லிஸ்ட் டவுன் பண்ணோம். பட் அந்த ஆக்டிவிட்டியை நிறைய பேர் பண்ணாத மிஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து அவங்களோட ட்ரீமை சேஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானை ஒன்று க்ரியேட் பண்ணியே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி அது க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த ட்ரீமை சேஸ் பண்ணுற அவசியம் கிடையாது. இன்ஸ்டெட் அவங்க வந்து அந்த ஆக்ஷன் பிளானை ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு கட்டத்தில் வந்து கண்டிப்பாக அந்த வந்து அந்த ட்ரீமை வந்து அவங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். மோஸ்ட்லி அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து ஒரு 80% 90% அந்த டீம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், அந்த ஆக்ஷன் பிளானை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கனாலே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட் ஒன்று எடுத்துப்போம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனாக ஸோ இப்போ வந்து இந்த வருஷம் வந்து நம்ம வந்து ஒரு இத்தனை கேஜிஸ் வந்து குறைக்கணும்னு சொல்லி ஒரு கோலாக வைக்கிறீங்களோ, அதை வந்து ஒரு இயர் எண்டு கோலாக வச்சுருவீங்க. ஸோ பை எண்ட் ஆஃப் 2023 பை எண்ட் ஆஃப் 2024 சொல்லி ஒரு கோலாக வைக்கும்போது என்ன ஆகும்னா 12 மாதம் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ குறைக்கணும் 12 கிலோ குறைக்கணுன்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க்காக தெரியும் உங்களுக்கு. ஸோ 12 மாதத்தில் 12 கிலோ தானே, ஸோ மாதத்தில் 1 கிலோ குறைச்சா போதும், அது வந்து ரொம்ப சிம்பிள் அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஆரம்பத்திலே வந்து நம்மளுக்கு வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் அது இதுன்னு வரும்போது என்ன பண்ணுவோம்னா, சரி பொங்கல் வரைக்கும் விட்டுருவோம், அதுக்கப்புறம் பண்ணுவோம், இன்னும் தான் 11 மாதம் இருக்கே, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சி அது வரைக்கும் தள்ளிடுவோம். அதே மாதிரி பிப்ரவரி மார்ச்னு போயிட்டே இருக்கும். ஸோ சில நேரத்தில் வந்து மார்ச்சில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபினான்ஷியல் இயர் எண்டுன்றதுனால. ஸோ ஏப்ரல் மாதம் வரும்போது என்ன நினைப்போம், ஸோ தமிழ் நியூ இயர் வருது, இதுலேருந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் தள்ளி போட்டுகிட்டே வந்து நம்ம வந்து அந்த வேலையை ஆரம்பிக்கவே மாட்டோம். அது ஆரம்பிக்காமே வந்து என்ன பண்ணிவிடுவோம்னா, ஸோ ஆனால் கோல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும், மைண்டில் அந்த வந்து அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து வெயிட்டை குறைக்கணுன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும், கண்டிப்பாக குறைச்சிருவோன்ற நம்பிக்கையும் இருக்கும். பட் ஸ்டில் அது வந்து நிறைவேறாமல் போயிடும். ஸோ அடுத்த வருஷம் மறுபடியும் அது ஒரு ரெசல்யூஷனாக எடுத்து பண்ணும்போது தான் தெரியும் நமக்கு வந்து நம்ம வந்து அந்த இதை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியலையே, நம்ம மறுபடியும் இதை வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் பிளான் இல்லாத தான். ஸோ நீங்கள் ஆக்ஷன் பிளான் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அதை ட்ராக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த வெயிட்டை குறைக்கணுன்றது மட்டும் வந்து ஒரு கோலாக இல்லாமல் இந்த வெயிட்டை குறைக்கிறதுன்றதே நான் வந்து செகண்டரியாக வச்சுக்கிறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னன்னா, இதில் நான் என்னென்ன லிஸ்ட் டவுன் பண்ணிடணும், இதை வந்து நான் டெய்லி கம்ப்ளீட் பண்ணணுன்றது மட்டும் தான் என்னோட ஃபோக்கஸ். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து நடந்தேனா, எக்ஸசைஸ் பண்ணனா அப்படின்றத மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் இயருக்கு எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இன்றைக்கி ஒரு நாள் முடியும் போதே வந்து நான் ஒரு டிக் மார்க் அடிப்பேன். ஸோ ஓகே, இந்த வேலையை வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ இத்தனை லிட்டர் ஆஃப் வாட்டர் குடிக்கணும், நோ ஜங்க் ஃபுட்டு, நோ சுகர் ஐட்டம், நோ கார்போஹைட்ரேட்டு, ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு நான் எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணால் எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும்ன்றது நான் வந்து தெரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் வந்து நான் வந்து மற்றவங்க சொல்லி கேட்குறனோ இல்லை டாக்டர்ஸ் எதாவது பேசுகிறதெல்லாம் கேட்குறனோ அதை வந்து நான் வந்து ஆக்ஷன் ஐட்டமாக லிஸ்ட் டவுன் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி நான் எண்ட் ஆஃப் த டே நான் வந்து டிக் பண்ணும்போதே தெரியும், இதில் 10 ஐட்டம் இருக்குது, பட் நான் வந்து 2 தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், 8 பண்ணலன்னா கண்டிப்பாக என்னால் என்னோடய கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி நான் ஃபெயிலியர். ஸோ நெக்ஸ்ட் டே 2 ஆஃப் ஜானில் வந்து நான் மறுபடியும் இந்த கோலை வந்து நான் திரும்ப பண்ணும்போது மேபி ஒரு 5 ஐட்டம் ஃபாலோ பண்ணேன்னா ஓகே, ஸோ இந்த 5 வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன், 50% நான் வந்து என்னோட கோலை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து டே ஓவர் டேவே வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் தள்ளி தள்ளி அடுத்த நாள் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு ஒன்று கரெக்டான ட்ராக்கில் இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கோலை உங்களோட எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்கான வழி இருக்குதா இல்லையா,
நீங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து அதுலேருந்து அந்த டீவியேட் ஆயிருக்கீங்க அந்த பிளான்லேருந்து, ஆக்ஷன் பிளான்லேருந்துன்றது வந்து உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிரும். ஸோ இது நாட் ஒன்லி ஃபார் வெயிட் மேனேஜ்மெண்ட். நீங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது உங்களோட ஒரு கோலா இருக்கட்டும். ஸோ எதுவா இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு விஷன் இருக்கணும். அந்த விஷனுக்கு வந்து ஒரு மெட்ரிக்ஸ் ஆட் பண்ணி, அத வந்து ஒரு லாங் டெர்ம் கோலா கிரியேட் பண்ணணும். அந்த லாங் டெர்ம் கோல் வந்து ஒரு ஸ்மார்ட் கோலா இருக்கணும். அந்த கோல வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணி மல்டிபிள் ஷார்ட் டெர்ம் கோல்ஸா வச்சுக்கணும். ஸோ அந்த ஷார்ட் டெர்ம் கோல்ஸுக்கு நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் கிரியேட் பண்ணணும். ஸோ வந்து நம்மளோட 10 வருஷத்துக்கு ஒரு பிளான் இருக்கும். அது வந்து ஒரு கோல் இல்லையா? லாங் டெர்ம் கோல். ஸோ 3 இயர்ஸ்க்கோ இல்ல 1 இயர்க்கோ ஏதோ போட்டிருக்கீங்கன்னா, அது வந்து ஷார்ட் டெர்ம் கோல். அந்த ஷார்ட் டெர்ம் கோல அச்சீவ் பண்றதுக்கு எப்படியெல்லாம் பண்ணா நம்ம அத அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணி அந்த ஆக்ஷன் பிளான கிரியேட் பண்ணி, அந்த ஆக்ஷன் பிளான தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, உங்களோட கோல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, நீங்க என்னைக்குமே சேஸ் பண்ணிட்டே தான் இருப்பீங்களே தவிர, அத உங்களால வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அட்டைன் பண்றது கொஞ்சம் சுலபமான காரியம் கிடையாது. ஏன்னா, அது கொஞ்சம் வந்து ஒரு டீடியஸான ப்ராசஸ். ஸோ இன்ஸ்டெட் நீங்க வந்து ஆன்சர் வந்து சும்மா டைரக்ட்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ல எஸ் ஆர் நோவா தெரியணும் அப்டின்னா, இந்த மாரி ஒரு ஆக்ஷன் பிளான கிரியேட் பண்ணி, அன்னன்னைக்கு நீங்க நாள் முடியும்போதே வந்து உங்களோட என்னென்ன பண்ணீங்க? உங்களோட ஆக்டிவிட்டிய நீங்க பண்ணீங்களா? இல்லையா? அவ்வளோதான். அது மட்டும் நீங்க வந்து டிக் பண்ணிட்டு வந்தீங்கனாலே வந்து, நீங்க சக்சஸ எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து அச்சீவ் பண்றதுக்கு அ சான்சஸ் இருக்குன்றது, ப்ராபபிலிட்டி என்னன்றது உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிரும். ஸோ டோன்ட் சேஸ் யுவர் ட்ரீம்ஸ். இன்ஸ்டெட் ஃபாலோ யுவர் ஆக்ஷன் பிளான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இத விட ஒரு நல்ல ஒரு தலைப்போட சந்திப்போம். Until then, it's bye from Arun Chakravarti. Bye. Take care.